கரூர் எஸ்ஐடி தற்காலிக அலுவலகத்தில் தீயிட்டு எரிக்கப்பட்ட காகிதங்களுடன் கிடந்த 32 GB பென்டிரைவ் எரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பல்வேறு வழக்குகள் தொடர்பான மீதமிருந்த ஆவண நகல்கள், காகித துண்டுகள் உள்ளிட்டவை தீயிட்டு எரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அஜித்குமார் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் அஜித்குமார், விவரம். கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பான வழக்கு சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் சிபிஐயின் முதற்கட்ட குழுவினர் இன்று கரூர் வந்துள்ளனர். கரூர் வந்துள்ள சிபிஐ அதிகாரிகளிடம் இந்த வழக்கு குறித்து இதுவரை விசாரித்த கரூர் நகர போலீசார் மற்றும் தனிநபர் ஆணையம் ஐஜி அஸ்ராக் தலைமையிலான எஸ்ஐடி வசம் உள்ள அனைத்து ஆவணங்களும் இன்று ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று சிபிஐயினர் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள சுற்றுலா மலையில் முகாமிட்டுள்ளனர். இன்று அந்த ஆவணங்களை பரிசீலித்து இதற்கு மேல் எந்த மாதிரி விசாரிக்கலாம் என தீவிர ஆய்வில் உள்ளனர். ஆனால் தற்போது கரூர் அந்த சுற்றுலா மலையை அருகே உள்ள தீ ஏற்பட்ட காகிதங்களுடன் ஒரு 32 GB பென்ட்ரைவ் கிடைத்துள்ளது. அதாவது கரூர் எஸ்ஐடி ஏற்கனவே விசாரித்த சுற்றுலா மலையில் தற்பொழுது சிபிஐனர் தங்கியிருந்து அங்கே விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த இடத்தில் அந்த வழக்கு தொடர்பான ஆவண நகல்கள், காகித துண்டுகள் உள்ளிட்டவை தீயிட்டு கொளுத்தப்பட்டுள்ளது. அந்த எரிந்த காகித துண்டுகளுடன் 32 GB பென்ட்ரைவ் கிடைத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார்.